பித்ருதோஷம்னா என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக எல்லாத்தையுமே பித்ருதோஷம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய முன்னோர்கள் பல குற்றங்கள் செஞ்சுருக்காங்க, சில பாவங்கள் செஞ்சுருக்காங்க, அதனுடைய பாதிப்பு இன்றைக்கி வாழக்கூடிய தலைமுறைகள்கிட்டையும் இனி வரக்கூடிய எதிர்கால சந்ததிகள்கிட்டையும் எதிரொலிக்குது. இந்த குடும்பம் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே எங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு கேள்வி உண்டாகும். நாம் எந்த தப்புமே பண்ணலை, நாம் நேர்மையாக வாழ்கிறோம், ஆனால் நமக்கு பல வார கஷ்டங்கள் வருது. யாரோ செஞ்ச தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும், இது என்ன கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் இருக்குது அப்படின்னு எல்லோரும் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. ஆனால் உண்மையில் பித்ருதோஷங்கிறது அப்படி கிடையாது. ஒரு ஆத்மா மறுபடியும் பிறக்கணுங்கிற ஒரு நிலைமையை அடையும் போது அந்த ஆத்மா தான் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள், அதாவது நல்ல காரியமும் பண்ணியிருக்கலாம், தீய காரியங்களும் பண்ணியிருக்கலாம் போன பிறவியில், அதனால் உண்டாகக்கூடிய புண்ணியமும் பாவமும் அந்த ஆத்மாவோடய சேர்ந்து இருக்கும். அந்த பாவமும் புண்ணியமும் அடுத்த பிறவி எப்படி அமையணுங்கிறத தீர்மானிக்குது. இப்போ ஒரு ஆத்மா அதிகமான புண்ணியங்களையும் குறைஞ்ச பாவத்தையும் வச்சுருக்கும்போது அந்த ஆத்மாவுக்கு நல்ல ஒரு தாய் தந்தையர்கிட்ட பிறக்கக்கூடிய யோகம் உண்டாகும். நல்ல சுக அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் உள்ள ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதே நேரம் ஒரு ஆத்மா தான் பிறக்க முனையும் போது அதிகமான பாவத்தையும் குறைவான புண்ணியத்தையும் வச்சுருக்கும்போது அந்த கர்மாக்களை தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அதுக்கு தேவைப்படும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைக்குரிய ஒரு தாய் தந்தையர்கிட்ட பிறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி எந்த ஒரு குடும்பத்தில் அதிகமான கஷ்டங்களோ பிரச்சனைகளோ உடல்நல கோளாறுகளோ இருக்கோ அந்த குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய பாவ கணக்கு, அதாவது தன்னுடைய பாவங்களை கெட்ட கர்மாவை தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகளுக்காக அந்த குடும்பத்தில் அந்த ஆத்மா பிறக்குது. ஆக நாம் செஞ்ச தப்புக்கு நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி தான் காரணம்னு நினைக்கக்கூடாது. நாம் அந்த குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு உண்டான கட்டாயம் எதனால் ஏற்படுது அப்படின்னா நாம் போன பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் அடிப்படையிலேயே அது நடக்குது. ஸோ இதைத்தான் நாம் பித்ருதோஷம்னு சொல்கிறோம். இதுதான் சரியான விளக்கமும் கூட. நன்றி, வணக்கம்.